அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது சாமை அடை தோசை. இது வந்து சாமை வந்து சிறுதானியங்களில் ஒரு வகை. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நிறைய இருக்குது. இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. சுகர் பேஷண்ட்டாக உள்ளவங்களுக்கெல்லாம் இதை நம்ம டின்னராக கொடுக்கலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இது வந்து சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கும். கம்மியாகிறதுக்கு கூட இதில் சான்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, இதுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதை தான் இப்போது நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமை 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு சாமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அந்த கசகசா மாதிரியே இருக்கும். இது வந்து 2 கப்பு எடுத்துக்கணும். அதோட கடலைப்பருப்பு 1 கப்பு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு அதில் 1/2 கப்பு எடுத்துக்கணும். வரமிளகாவையும் இதுலேயே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கட்டி பெருங்காயம் நம்ம போடலாம். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு நம்ம வச்சுட்டு நல்லா பிளேட்டில் போட்டு நல்லா காய வச்சிடணும். காய வச்சிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம சமையலில் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 கட்டி பெருங்காயம் வந்து இதில் முன்னாடியே நான் சேர்த்துட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கணும். ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிடணும். இப்போ ஓரளவு அரைப்பட்டுருச்சு. நம்ம வந்து ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சிடலாம். இப்போது சாமை அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை இதோடு சேர்த்துக்கணும். 2 வெங்காயம் நான் வந்து சேர்க்குறேன். இதில் இதோடவே பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் மல்லித்தழை வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அடை மாவு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா கடலைப்பருப்பு துவரம்பருப்போட நீங்கள் வந்து இன்னொரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கலை. உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். ஏஜ் ஆனவங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து உளுத்தம்பருப்பு சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நாம் அடை ஊற்றிக்கலாம். மெல்லிசா வேணும்னா மெல்லிசா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தடிமனாக வேணும்னாலும் உங்கள் சாய்ஸ் தான், எப்படி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போது அடை ரெடி ஆகிடுச்சு. நாம் எடுத்துக்கலாம். சூடான சுவையான சாமை அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு காம்பினேஷன் நாட்டு சக்கரை ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.